ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ முருங்கைக்காய் எப்படி அறுத்தோன்னு பார்க்கலாங்களா? மரம் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குங்க. கட் பண்ணி விடலான்னு பார்த்தோம்னா, வருஷம் ஃபுல்லா பிஞ்சு காய்களும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால கட் பண்ண முடியல. ஹஸ்பண்டே ஹைட்டா தான் இருப்பாங்க. அவங்களே ஒரு கொம்பு வச்சு பக்கத்தில கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுங்களா, அந்த செங்கல் மேலே ஏறி தான் அறுவடை பண்ணுறாங்க. பாப்பா ஹேப்பியா எல்லா காய்களும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இவ்வளோ காய்கள் வாரம் வாரம் அறுவடை பண்ணுவோங்க. எனக்கு ஒரு 4 காய் இருந்தா போதுங்க. மீதி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு ஷேர் பண்ணிடுவேன். மாடியில புளிச்சக்கீரைலாம் தள தளன்னு அழகா சூப்பரா தானாவே இதெல்லாம் வளர்ந்து வந்த செடிங்க. ஒவ்வொரு பேக்கில் அங்கங்கே இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டா வேறு எதுவும் செடிகள் வைக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. வீட்டு தேவைக்கு ஒரு செடி மட்டும் விட்டால் போதும். அதுலேயே நிறையா கிளைகள் வந்து நமக்கு வாரம் வாரம் ஒரு கட்டு கிடச்சிட்டே இருக்குங்க. இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக பாய்சன் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. நமக்கு பார்க்கவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழே பப்பாளியும் 2 பழுத்து இருந்ததுங்க. அதையும் எடுத்தாச்சு. புளிச்சக்கீரை இவ்வளோ முருங்கைக்காய் கிடச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.